ஹாய் நமக்களே, நம்ம இந்த வீடியோவில் எந்த வண்டியை பற்றி ரிவ்யூ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டோட கைகட் தான் நம்ம ரிவ்யூ எடுக்கிறோம். ஃபுல் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் மாதிரி லைட்ஸில் ஆரம்பிச்சிடலாம். இதில் தந்துட்ட லைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 இப்போது 3 இன்டர்னல் நமக்கு தந்துருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதோட பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா நைட்டில் இப்போ நம்ம வெட்செட் இப்போது மார்னிங்கில் எப்படி இருக்கோம் அந்த மாதிரி நமக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் தரோன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு நைட்டு வீடியோ உங்களுக்கு கிடைச்சா நான் உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆனோடனே நம்மளுக்கு காமனாக இங்கே வந்து டிஆரில் வந்துடும். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டருக்கான இதுவும் நம்மளுக்கு இங்கே இருக்குது. அப்புறம் அப்படியே பேக் லைட் பற்றி பார்த்துக்கலாம். பேக் லைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு யூனிக் டிசைன் தான். ஒரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டி ஷேப்பில் இருக்குது. அதே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சி ஷேப்பில் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க, ஆனால் லுக் வைஸு. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி தான் பண்ணுறாங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹாலோஜன் தான். அப்புறம் பேக் இப்போ நம்ம வண்டியை பேக் எடுக்கிறோன்னா அந்த லைட்டும் பார்த்திங்கன்னா ஹாலோஜன் தான். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த காரை பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்ஸ் எடுக்கும்போது பின்னாடி என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கான ஒரு ரிவர்ஸ் கேமராவும் நம்மளுக்கு இங்கே தந்துருக்காங்க. அந்த ரெனால்ட்டோட லோகோவுக்கு சென்டர்லேயே நம்மளுக்கு இங்கே பேக் கேமராவும் நம்மளுக்கு இங்கே தந்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்போட இது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆண்டனா தந்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ரெனால்ட் கைகளில் மட்டும்தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தா எப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே இந்த வண்டியோட பேக் பூட் ஸ்பேஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். பூட் ஸ்பேஸை நம்ம பார்த்த உடனே நல்லா ஒரு பெரிய பிளேஸாக இருந்திருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 405 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் நம்மளுக்கு தந்துருக்காங்க. ஏதாவது லாங் ட்ராவலுக்கு ஏதாவது போகணும், இப்போ நிறைய திங்ஸ்லாம் எடுத்துக்கணுன்னா அதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு பிளேஸ் தான். அதுவும் பார்த்திங்கன்னா இல்லாமல் இந்த இப்போ நம்ம பேக் சீட்ஸை இப்போ நம்ம எதாவது 2 பேர் தான் நம்ம போகிறோம்னா இந்த சீட்ஸை நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கீழே இந்த காருக்கான செப்னியும் இங்கே நம்மளுக்கு இங்கே தந்துருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த வண்டியோட டேங்கை பற்றி பார்த்தோம்னா டேங்கை பற்றி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 40 லிட்டர்ஸ்க்கான டேங்கை பற்றி தந்துருக்காங்க. ரேஞ்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிட்டியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15+ கிலோமீட்டர்ஸ் தரோன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போது ஏதாவது நீங்கள் ஹைவேல எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு 20+ கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்படியே கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 205க்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தந்துருக்காங்க. ஓகே மக்களே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்டீரியர் பற்றியெல்லாம் பார்த்துடலாமா. இன்டீரியர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டியரிங் கிட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 7 இன்ச்சுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கட்ஸ் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கட்ஸில் தந்துருக்காங்க. அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு அப்படியே உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே மக்களே, இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போது நம்மளுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபியூல் இண்டிகேஷனான அதுவும் தந்துருக்காங்க. அப்புறம் சீட் பெல்ட் போட்டிருக்குமா இல்லையா அந்த ஒரு எமர்ஜென்சி காட்டுறதுக்கான ஒரு இதுவும் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினுக்கான கிலோமீட்டர் பர் லிட்டர் அதுவும் நம்மளுக்கு இங்கே தந்துருக்காங்க. மேலே அதுக்கும் இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சிம்பிள் இங்கே தந்துருக்காங்க. அப்புறம் காரோட டெம்பரேச்சர் இங்கே தந்துருக்காங்க. அப்புறம் இங்கே நார்மல் கூல் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தந்துருக்காங்க. அப்புறம் சீட் பெல்ட்ஸுக்கான இங்கேயும் பாருங்கள், இங்கே பேக் சைடில் ஒரு 3 பேர் உட்கார்ற மாதிரி இங்கேயே ஒரு ஆப்ஷன் காட்டுது. இது பார்த்திங்கன்னா பின்னாடிக்கும் சீட் பெல்ட்ஸ் போட்டிருக்கோமா இல்லையான்னு இங்கே காட்டிடுது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இன்ஜின் கூலாக இருக்கா இல்லையா அந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கீழே இங்கே சீனா கூலு, இங்கே மேலே ஹாட்டு. இப்போது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அது இங்கே காட்டிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான இது வந்து எல்லாம் இங்கே தந்துருக்காங்க. நமக்கு இந்த ஸ்டீரிங்கில் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஎஃப்டிக்கான கண்ட்ரோல் சிஸ்டம் தந்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே இந்த டிஸ்பிளேயோட மியூசிக் கண்ட்ரோல் சிஸ்டம் இங்கே தந்துருக்காங்க. நம்ம இந்த லெஃப்டில் இந்த பாட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைடில் என்னென்ன இதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். டோரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோர் ஓப்பனுக்கான இது வந்து இங்கே தந்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே சைட் மிரருக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான சுவிட்சஸும் இங்கே தந்துருக்காங்க. சைட் மிரர் வந்து இப்போது இது வந்து ஓப்பன் க்ளோஸ்க்கான ஒரு இது தந்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கிளாஸ் வந்து உள்ளே போகிறது வெளியே வர்றது அந்த மாதிரி நம்மளுக்கு தந்துருக்காங்க. அது நம்மளுக்கு ஆனில் இருந்தால் இது காட்டுன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு லேட்டாக உங்களுக்கு போடுறவங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த சுவிட்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா கிளாஸஸ்க்கு வந்து நம்ம இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான சுவிட்சஸ் தந்துருக்காங்க. ஏன்னா இங்கேயும் இப்போ நம்மளுக்கு தனித்தனியாக நம்மளுக்கு செப்பரேட்டாகவும் நம்மளுக்கு தந்துருக்காங்க எல்லா டோருக்கும். இங்கேயும் தந்துருக்காங்க. ஏன்னா ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இந்த டாப் மாடலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தந்துருக்காங்க.
அதனால இப்போ யாராவது பின்னாடி தெரியாமல் இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது வாண்டடாக சின்ன பசங்க யாராவது இறக்குவாங்க. அதனால நம்மளுக்கு இங்கேருந்தே நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான சுவிட்சஸ் நம்மளுக்கு இங்கே தந்திருக்காங்க. அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி இந்த பக்கம் போயிடலாமா நம்ம? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் இந்த செக்ஷன் நம்ம பார்க்க போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 8 இன்ச்சுக்கான டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் அதுக்கெல்லாம் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான இங்கேயும் கண்ட்ரோல்ஸ் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் ஒரு மியூசிக் கண்ட்ரோல் சிஸ்டம் மட்டும் தான் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பு பார்த்துக்கலாம், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், நேவிகேஷன்ஸு அப்புறம் ப்ளூடூத் எல்லா ஆப்ஷனும் இங்கே இந்த டாப் அண்ட் மாடலில் தந்திருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா எப்பயும் தர மாதிரி நம்மளுக்கு ஏசிக்கான வென்டிலேஷனுக்கான இதுவும் தந்திருக்காங்க. அதே லெஃப்ட்டும் தந்திருக்காங்க, ரைட்லேயும் தந்திருக்காங்க. யூஸ்ஃபுல்லானது தான். அப்புறம் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பார்க்கிங் லைட்டுக்கான ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ 4 டோர்ஸுமே நம்மளுக்கு ஒரே ஒரு அட் அ டைமில் நம்மளுக்கு லாக்கு அன்லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி இந்த வெண்டிலேஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஏசி ஸ்விட்சஸ் தான் இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபேனுக்கு எவ்வளோ ஸ்பீடுக்கு வேணும்னு போட்டுக்கலாம். இது வந்து இந்த கூலு ஹாட்டு அந்த மாதிரி டெம்பரேச்சர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான இது நம்மளுக்கு இங்கே. இது பார்த்தீங்கன்னா அந்த காற்று எங்கே வருது நான் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான ஸ்விட்சஸ் தான் இது. கீழே அது இங்கே மெயினாக எங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே எல்இடியில் இப்போ நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கிறோன்னு சொல்லி ஒரு நம்பர்ஸாக நம்மளுக்கு எல்இடியில் டிஸ்பிளே ஆகும் இங்கே. அந்த மாதிரி நல்லா இருக்குது நான் எனக்கு பொறுத்த வரைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு அதுக்கும் தந்திருக்காங்க ஸ்பேஸு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து இன்னொன்று உங்களுக்கு இந்த ஆப்ஷன் சொல்லதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த காரு டாப் அண்ட் மாடல்னாலன்னு இல்லை, இந்த மாடலில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கீலெஸ் இதுதான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கீன்னு. இப்போ இது வந்து தூரத்தில் இருந்தால் எப்படி, கிட்ட இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வெளியே போகும்போது காட்டுறேன் உங்களுக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப்பு இங்கே நம்மளுக்கு ஸ்விட்சஸாகவே தந்துட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இங்கே அதுக்கான போட்டு தந்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன் ஆஃப் பட்டன் இங்கே. இப்போ நம்ம வயரோட இதாக இருந்துச்சுன்னா வயரை எடுத்துன்னு வந்திருந்தா நீங்கள் வயரில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்ற டைமில் நம்ம இந்த மாதிரி ஒயர்லெஸ்லாகவும் போட்டுக்கலாம். ஆனால் எல்லா மொபைலுக்கும் கனெக்ட் ஆகாது. ஏன்னா ஒயர்லெஸ் கனெக்ஷனில் சார்ஜ் ஏறுற மாதிரி புதுசாக அந்த மாடல் அந்த மாதிரி லான்ச் ஆன மொபைல்ஸ் மட்டும் தான் நமக்கு போட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே மேனுவலுக்கான லெவல்ஸ் தான் தந்திருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்லைட் ஆன் அண்ட் ஆஃபு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு இன்னும் ஒரு நல்லா இருக்குது ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இல்லை எக்கோ மோடு, ஸ்போர்ட்ஸு அப்புறம் இது நார்மல் 3 மோடுக்கு நம்மளுக்கு டிஸ்பிளேல கூட நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் சேஞ்சஸ் ஆகும். அது எப்படி இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே அதுக்கு பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர் கூல்டு ஸ்பேஸும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஏதோ க்ளோஸில் இருக்கிறதுனால நினச்சிக்காதீங்க. ஏன்னா இங்கேருந்து நம்மளுக்கு அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. எங்கேயாவது நம்ம ஏதாவது சில்லுன்னு இருக்கணுன்ற ஒரு இது இருக்கும். மொபைல் ஏதாவது வச்சிங்கன்னா கூட இங்கே வெளியே வச்சிங்கன்னா நமக்கு எங்கேயாவது ட்ராவல் போகும்போது ஹீட் ஆகும். அந்த டைமில் இங்கே இந்த ஏர் கூல்டு இங்கே நல்ல ஒரு ப்ளேஸாக தந்திருக்காங்க. அதனால் இங்கே வச்சுன்னு போகிறதுக்கு நல்ல ஒரு யூஸாகவும் இருக்கும். அந்த இது பார்த்துடலாம் நம்ம. ஓகே, நம்ம இப்போ இந்த டிஸ்பிளே எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல். நான் இப்போ நார்மல் கிளிக் பண்ணதுனால அந்த நார்மல் இப்போ நார்மல் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிருக்கு. அதே உங்களுக்கு எக்கோவில் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கோவுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்மளுக்கு ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. அதான் அப்படி கலர் சேஞ்ச் ஆகுது, நல்லாவும் இருக்குது நான் பார்க்கறதுக்கு. இப்போ மேலே அப்படியே எக்கோவும் நம்மளுக்கு போட்டிருக்கு. அதனால எக்கோ ஆப்ஷனில் ஒரு இந்த க்ரீன் அண்ட் ரெட் மாதிரி நல்ல ஒரு கலர் இருக்குது. அதே ஸ்போர்ட்ஸ் மோடில் போடுறேன் உங்களுக்கு. ஸ்போர்ட்ஸில் போட்டிங்கனாலே அக்ரெசிவான இந்த ஸ்போர்ட்ஸ்னாலே அக்ரெசிவாக ஸ்பீடு போகிறது தானே. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாக ரெட் தீமோடு தந்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு இங்கே காலை ரொம்ப இடிக்காத மாதிரி நம்மளுக்கு இப்படி பேக்லேயும் போய்க்கலாம், இல்லைனா ஃப்ரெண்டு கூட நம்ம வந்துக்கலாம். அதோட இன்னொரு ஃபீச்சர்ஸும் இங்கே நல்லா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இப்போது சீட் ஏதாவது நம்மளுக்கு இன்னும் இப்போ நம்மளுக்கு கீழே வேணா கீழே ஏற்றும், இல்லை நம்மளுக்கு மேலே வேணா கூட மேலே ஏற்றிக்கலாம். அது எப்படியும் நம்ம காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ சீட்டு கொஞ்சம் ஹைட் ஏறினது நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ கீழே புஷ் பண்ணால் நம்மளுக்கு சீட் ஹைட் வந்து கீழே நமக்கு இருக்கும். ஓகே மகளே, இப்போ அப்படியே பின்னாடி பார்த்துடலாம். பின்னாடியும் நம்மளுக்கு இப்போ சஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு இங்கேயும் தந்திருக்காங்க ஏசிக்கான விண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இப்போ ஃப்ரண்ட்டு அடிக்கடி போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கேயும் பேக் சைட்லேயும் நம்மளுக்கு சார்ஜிங் போட்டு தந்திருக்காங்க. அது யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு தான்.
அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே தந்திருக்க கிளாஸ், இப்போ நம்ம பின்னாடி யார் யார் வராங்கன்னு இங்கே இருந்து பார்த்துக்கிற மாதிரி இந்த கிளாஸ் வந்து இன்னொரு இதில் நல்லா இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். எப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது நைட்டில் ட்ராவல் போகிறோம்ல, அப்போது அந்த டைமில் நம்மளுக்கு இந்த பேக்லேருந்து வர வண்டியிலேருந்து நம்மளுக்கு இங்கே லைட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம மேலே இப்போது நம்மளுக்கு இப்போ நம்ம எதாவது பார்க்கணுன்றப்போ அந்த வண்டியில் இருக்கிற லைட் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம மூஞ்சிக்கன்னு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கிளாஸே நம்மளுக்கு ஆட்டோ டிம் பண்ணி நம்மளுக்கு இப்போ கண்ணில் அவ்வளோவா டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நம்மளுக்கு இல்லை தருதுன்னு சொல்லி ஆட்டோ டிம் ஆப்ஷனில் தந்துருக்காங்க இந்த கிளாஸ் நமக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் பற்றியெல்லாம் பார்த்துடலாம். அதோட இன்ஜின் கெப்பாசிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 999cc, அப்புறம் 1 லிட்டர் 3 வால்வ் இன்ஜின் தந்துருக்காங்க நமக்கு. அப்புறம் பவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 PS 5000 RPM தந்துருக்காங்க. அப்புறம் டார்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 160 Nm, அப்புறம் 2800 RPM தந்துருக்காங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் இப்போ இந்த காரோட ரைட் ரிவ்யூ போயிடலாமா? ஸோ மக்களே, ரைட் ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். மறக்காமல் சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிறவங்களையும் வந்து சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டிருந்தா தான் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த ரைட் ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 1 லிட்டர் இன்ஜினில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இந்த டர்போ எக்யூப் பண்ண வண்டியில் பார்த்துருவோமா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைகர் வந்து ஓட்டியிருக்கேன். அது வந்து நான் டர்போ வேரியன்ட். ரொம்பவே வந்து ஸ்லக்கியாக இருந்தது இன்ஜின். நமக்கு வந்து பவர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ரொம்ப ஹை ஆர்பிஎம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியே பேண்ட் பீடத்துக்கு வந்து வரும். பட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000லேயே வந்து பவர் நல்லா கிக்கிங் ஆகிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ யாராச்சும் வந்து கைகர் வாங்குற பிளானில் இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து டெஸ்ட் ரைட் எடுங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து டெஸ்ட் ரைட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து நார்மல் வந்து நான் டர்போ வேரியண்ட்டே வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நான் டர்போ வேரியண்ட்டுக்கு வந்து போகலாம். இல்லை நீங்கள் வந்து டர்போ ஓட்டினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 99% வந்து டர்போ தான் வாங்குவீங்க. இந்த பவர் ஒரு யங்ஸ்டர் மாதிரி நல்லா ரெவ் பண்ணி வண்டியெல்லாம் ஓட்டுவீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நான் டர்போ வேரியண்ட் வந்து உங்களுக்கு பவர் சஃபிஷியண்ட்டாக இருக்காது. இதுவே டர்போ வேரியண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. இந்த 1 லிட்டர் இன்ஜினால் இந்த அளவுக்கு ஒரு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ மொத்தமாக வந்து வண்டியில் 4 பேர் இருக்கும். சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. உள்ளே இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரைடு கம்ஃபர்ட்டை வந்து கொடுக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டில் வந்து உட்காந்து ஓட்டுற மாதிரி ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஒரு ஃபீல் வந்து இந்த வண்டி வந்து கொடுக்குது. ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸுமே அதிகம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸில் இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து வண்டி வந்து கொடுக்குது. ஸோ கியர் ஸ்லாட்ஸ் எப்படி இருக்குது, பிரேக்கிங்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக வந்து குவிட்டில் சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து ப்ரெசிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி ஸ்லாட்டிங்கில் எந்த இஷ்யூஸுமே வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் கியரில் வந்து வண்டி வந்து ரெவ் பண்ணும்போது வண்டி நல்லா புல் பண்ணிட்டு போகுது. உள்ளே வந்து அந்த ஜி ஃபோர்ஸ் வந்து உங்களுக்காகட்டும் ஓட்டுறவங்களுக்காகட்டும் பின்னாடி இருக்கவங்களுக்காகட்டும் நல்லா அப்படியே புல் பண்ணி பின்னாடி தள்ளிட்டு போகிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெட்டர் ரோடு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சஸ்பென்ஷன் வந்து சின்னதாக செக் பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ தான். இனியோ இது வந்து மார்க்கெட்டு புதிய கார் கிடையாது. இந்த 2025 யாராச்சும் கன்சிடர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்குது இந்த கார் அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து நான் கண்டென்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ரோட். நான் வந்து ஒரு ரைவ் பண்ணி ஓட்டினேன். ஸ்டில் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த இம்பேக்ட்டுமே வந்து தெரியல. நல்லா வந்து இருக்குது.